உழைப்பால உயர்றவங்க. நல்லா உழைச்சு, அந்த உழைப்பால உயர்றவங்க தான் மகர ராசி. நல்லா சாப்பிட்டுட்டு, நல்ல சந்தோஷமா ரிலாக்ஸா ரெஸ்ட் எடுப்பாங்க. சுகவாசிங்க. சரிங்களா? உழைக்கிற நேரத்தில உழைச்சு, ரெஸ்ட் எடுக்க வேண்டிய இடத்துல நல்ல ரெஸ்ட் எடுக்கிற இந்த மகர ராசிக்கு, இந்த 2025ஓட கடைசி 30 நாள் எப்படி இருக்க போகுது? அப்படின்றத பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு குரு அதிசாரம்ல வந்து உங்களுக்கு நல்ல டைம் இருந்தது. அதுவே சூப்பரா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பா. இப்போ குரு வக்ர பயிற்சியிலும் உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும். ஒவ்வொன்னா என்னன்றத பார்க்கலாம். ஓவராலாவே நல்லா இருக்குங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து 7:30 சனிலாம் முடிஞ்சு ஒரு 6 மாசமா தான் அப்பாடின்னு கொஞ்சம் மூச்சு விட ஆரம்பிச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ ஓவராலாவே நல்லாயிருக்கு. கூடுதல் என்ன நல்ல விஷயம் இந்த குரு வக்ர பயிற்சினா, நம்ம தனஸ்தானத்த குரு பார்க்குறாரு. அதனால கையில காசு தங்கும். வீட்ல சந்தோஷங்கள் பெருகும். என்ன அதில ராகு பகவானும் கலந்திருக்கிறதுனால சில இடர்பாடுகள் வரும். அது என்னென்ன பரிகாரங்கள் பண்ணணும், என்னென்ன தெய்வ வழிபாடு பண்ணணும்ன்றத இந்த வீடியோல ஃபுல்லா சொல்றேன். ஃபுல்லா கவனிச்சுட்டு வாங்க. 3ஆம் வீடு படிக்கிற குழந்தைங்க, எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க, வெளிநாட்டுக்கு ஏதாவது ஜிஆர்இ, ஜிமேட், ஐஎல்ஸ் எக்ஸாம் எழுதுறவங்க, ப்ரமோஷனுக்கு அப்ளை பண்ணுறவங்க, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க.